முட்டை எவ்வளவு சாப்பிடலாம் அதுல எல்லாம் வர கான்ட்ரவர்சி பத்தி நல்லது கேட்டது சொன்னாரு. முட்டை என்பது ஒரு அசைவ புரதம் இல்லைங்களா, சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு அசைவ புரதம். ஒரு மிதமான எடை கொண்ட ஒரு முட்டைக்கு ஒரு 6-7 கிராம் வரைக்கும் புரதம் இருக்குங்க. சோ இந்த புரதம் எல்லாமே வந்துங்க ஒரு நமக்கு அத்தியாவசிய புரதம் என்று சொல்லப்படக்கூடிய 9 புரதம் இருக்குங்க. மொத்தமா 20 புரதம் வேணும். அது இந்த 9 புரதம் என்பது மனிதனால் தானாகவே செய்ய முடியாத புரதம். அதற்கு பேர் எசென்சியல் அமினோ ஆசிட்னு பேருங்க. அது வந்துங்க லூசின்னு வரும், ஐசோலூசின்னு வரும், வேலின்னு வரும், ஃபீனைல் அலனின்னு வரும், ட்ரிப்டோஃபான்னு வரும், ஹிஸ்டிடின்னு வரும், த்ரியோனின்னு வரும், ஃபீனைல் அலனின்னு வரும், லைசின்னு வரும். இது எல்லாம் அண்ட் மெத்தியோனின்னு வரும். இது எல்லாமே வந்துங்க அத்தியாவசிய புரதங்கள்ல வருதுங்க. இது எதையுமே மனிதனால செய்ய முடியாது. அதே மாதிரிதான் எந்த மிருகத்தாலையும் செய்ய முடியாது. சோ மிருக புரதம் எல்லாமே இது வேறு ஒரு தாவரத்தை சாப்பிட்டோ வேறு ஒன்றை சாப்பிட்டோ அது செய்த அந்த அசைவ புரதத்தை நாம சாப்பிடும் போது அதே புரதம் நம்மளும் மிருகம் அதுவும் மிருகங்கும் போது அந்த புரதம் என்பது நமக்கு முழுமையாக கிடைக்குது. அசைவ புரதத்துல உள்ள ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சுலபமாக கிடைக்கும். இந்த முட்டை என்பது ஈஸியா கிடைக்கக்கூடியது. அதனாலதான் அது வந்து நம்மளோட பள்ளிகள்ல எல்லாம் வந்து மத்திய ஊட்டச்சத்து இந்த மதிய உணவு திட்டத்துல வந்து அரசாங்கங்கள் கொடுக்குதுங்க இந்தியால. ஏன்னா சுலபமாக கிடைக்கும். இது வளர்ச்சி பருவத்திற்கு ரொம்ப ஏதுவான அசைவ புரதமான இந்த லூசின்ங்கிற ஒரு முக்கியமான அசைவ புரதம் அதிகமாக உண்டு. லூசினும் அதிகமாக உண்டு, ஐசோலூசினும் உண்டு, வேலினும் உண்டு, அண்ட் மெத்தியோனின் செல்களின் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு புரதமான மெத்தியோனினும் அதிகமாக உண்டு. இந்த 4 புரதம் அமினோ ஆசிட்னு சொல்லப்படுற 4 புரதமும் நல்ல கணிசமான அளவுகளில் இருப்பதனாலே எந்த அசைவ புரதமுமே நல்லது. அதில் முட்டையும் ஒரு அசைவ புரதம் என்பதாலும் அது சுலபமாக ஒரு இடங்களுக்கும் கொண்டு செல்ல முடியும் என்பதனாலும் வளர்ச்சி பருவத்திற்கு அத்தியாவசியம் என்பதனாலும் இது அதாவது வருமானம் கம்மியா இருக்கிறவங்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வேலை பளு அதிகமா இருக்கிறவங்களுக்கும் வேற எதுவும் சமைக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கும் முட்டை என்பது நல்ல ஒரு புரதமாக கருதப்படுகிறது. ஆனால் இதே ஒரு வயதை தாண்டிய பிறகு ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்றவங்க, ட்ரைனிங் பண்றவங்க, ஓடுறவங்க, இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் 25 வயசு தாண்டினாலும் டெய்லி 1 முட்டையோ 2 முட்டையோ எடுப்பது பெரிய தவறாக இருக்க முடியாது. உங்களுடைய பணியமர்த்திய குடும்ப மருத்துவரின் கண்காணிப்புல நீங்க அதை 1ஓ 2ஓ சாப்பிடும் பொழுது வேற எந்த பாராமீட்டரும் மாறாத பொழுது எடை கூடாத பொழுது நீங்கள் 2 முட்டை வரைக்கும் சாப்பிடுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேறு எந்த வேதியியல் பிரச்சனையும் இல்லாத வரையில். இப்போ எங்க கான்ட்ரவர்சி வருது அப்படின்னா, இப்போ வந்து நிறைய 6 முட்டை சாப்பிடுங்க 8 முட்டை சாப்பிடுங்கன்னா சொல்லும் பொழுது அதே புரதம் இப்ப என்ன சொன்ன பாருங்க, லூசின்ங்கிற புரதம் வந்து நமக்கு இன்சுலினை தூண்டும். வேற ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். லூசின் என்பது உங்களுக்கு குளுக்கோஸ் என்பதுதான் அதிகமாக இன்சுலினை தூண்டக்கூடிய முதல் தாது, பிளட் குளுக்கோஸுங்க. 2வது பெருந்தாது, இன்சுலினை தூண்டக்கூடிய பெருந்தாது இந்த லூசின்ங்கிற புரதம். இந்த லூசின்ங்கிற புரதம் எல்லா அசைவ புரதத்திலையுமே அதிக சதவீதத்தில் இருக்கும். அப்போ அனிமல் புரோட்டீன் எதுவாக இருந்தாலும் இந்த லூசின் அதிகமா இருக்கும். அதேதான் நம்ம முட்டைக்கும். அப்ப வளர்ச்சி பருவத்துல லூசின் வந்து அதிகமாக இன்சுலினை தூண்டும் போது, இன்சுலின் சொல்லியிருக்கேன் இல்லையா, வளர்த்தி கொடுக்கும். ஏன்னா புரதம் உடையாமல் பார்த்துக்கணும். அது வளர்ச்சிக்கு, குழந்தைங்களுக்கு, பள்ளிக்கூட பேருங்களுக்கு மத்திய உணவு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவே நீங்க வளர்ச்சி முடித்த பிறகு அதே இன்சுலினை இந்த லூசின் அதிகமாக உள்ள அசைவ புரதத்தை வைத்து சாப்பிடும் பொழுது இன்சுலின் அதிகமாக தூண்டும். ஆனா வளர்ச்சி என்பது முடிந்து விட்டது. 18 வயசுக்குள்ள ஆம்பளை பசங்களுக்கும் 15 வயசுக்குள்ள பொம்பளை பசங்களுக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வளர்ச்சி என்பது கிடையாது, அகலம் மட்டுமே கிடைக்கும். அதான் சொன்னங்க, இன்சுலின் நம்மளுடைய எந்த உறுப்புக்கும் தேவையில்லைங்க. நம்மளோட சதைகளுக்கும் தோலின் கீழே உள்ள கொழுப்புக்கு மட்டும்தான் செல்லுக்குள்ள சர்க்கரை அனுப்பணும்னா இன்சுலின் வேணுங்க. அப்ப இன்சுலினை அதிகமாக தூண்ட இந்த எரிபொருள் உபரி நம்மளுடைய உடம்புகளில் கொழுப்பாகவே மாறும். ஏன்னா இன்னும் திரும்பி சொல்றேன், புரதம் என்பது உடம்பில் புரதமாக தங்காது.
எரிபொருள் எச்சம் எந்த ரூபத்தில் வந்தாலும், அது மாவுச்சத்தாக இருக்கிற பெருஞ்சத்தாக இருந்தாலும் சரி, கொழுப்பு சத்துங்கிற பெருஞ்சத்தாக இருந்தாலும் சரி, புரதம்ங்கிற பெருஞ்சத்தாக வந்தாலும் சரி, உங்களுடைய எரிபொருள் பேலன்ஸ், கேலரி பேலன்ஸை தாண்டிட்டீங்கன்னா அது எந்த ரூபத்துல வந்த பெருஞ்சத்தாக இருந்தாலும் சரி, அது கொழுப்பாகவே மாறும். புரதமாக தங்காது. அப்போ இந்த புரதம், இந்த கொழுப்பு போய் இந்த சதைகளிலுக்குள்ள உட்காரும் போது அதுதான் எடை பருமன், அதுதான் முடி கொட்டுதல், அதுதான் வேகமான மூக்கில் முகத்தில் வரக்கூடிய என்ன சொல்றதுங்க, கோடுகள், ரிங்கிள்ஸ்னு சொல்றாங்க. ஒண்ணும் வேணாங்க, நம்ம சொல்றது ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இங்க வேர்ல்ட் கப் ஃபுட்பால் நடக்குது. வேர்ல்ட் கப் ஃபுட்பால்ல விளையாடுற சராசரி வயது எல்லாமே 25-30 வயசுக்குள்ள இருக்கும். ஆனா எல்லாருமே பாருங்க எவ்வளவு ஃபிட்டா இருப்பாங்க. ஆனா முகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சிரிச்சாங்கன்னா முகம் ஃபுல்லா சுருக்கும், கண்ணு ஃபுல்லா சுருக்கும். நீங்க எந்த பிளேயரை வேணா எடுத்து பாருங்க, அப்படியே முடி இருக்காது, இந்த கண்ணு வந்துங்க சிரிச்சாங்கன்னா அப்படியே, அதெல்லாம் அசைவ புரதம் நிறைய சாப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ டயபெட்டிஸா தான் வராதே ஒழிய இந்த செல்லுலர் ஏஜிங்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப வேகமாக நடக்கும். அப்ப டயபெட்டிஸ்ங்கிறது உங்க குடும்பத்துல வந்தது அப்படின்னா அது டயபெட்டிஸாக வரும். இல்லை என்றால் முடி கொட்டுதலாகவோ, அதிகமாக வேகம், ஆக்சிலரேட்டட் பயாலஜி ஆஃப் வேகம், அதிவேக உடல் வயோதிகம் என்பதாகவோ மாறும் என்பதே கூற்று. அப்ப அசைவ புரதத்தை சாப்பிடுற, இன்னொன்னு அசைவ புரதத்துல கூடவே கொழுப்பு இருக்குங்க. சைவ புரதத்துக்கு கூட கொழுப்பு இருக்கு, அதனாலதான் சுவை கம்மி. ஆனா அசைவ புரதம் அனைத்திற்குமே கூடவே கொழுப்பும் உண்டு. அந்த கொழுப்பில் உள்ள அந்த கொழுப்பின் பெயர் தான் வெகு நீளம் கொண்ட கொழுப்பு அமிலமான பாமிட்டிக் ஆசிட். அந்த பாமிட்டிக் ஆசிட் தான், வேற ஒரு குறிஞ்ச இதுல சொல்லியிருந்தேன், இந்த பாமிட்டிக் ஆசிட், வெகு நீளம் கொண்ட கொழுப்பு தான், இந்த பாமிட்டிக் ஆசிட் தான் நமக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இன்சுலினை தூண்டக்கூடிய திறனை கொடுக்கக்கூடிய மாற்றங்களை நம்மளோட இன்சுலின் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்லுலயே பண்ணுதுங்கிறத நான் சொல்லுங்க. 1992 அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் ஜேர்னல்லையே இந்த செய்தி ஆழமா இருக்கு. அது வெளியில பேசாதனால நமக்கும் அது வந்து இதுவா எல்லாருக்கும் வந்து சேர மாட்டேங்குது. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஆரம்ப காலங்கள்லயே இருக்கு, இதெல்லாம் புது செய்தி கிடையாது. ஆனா இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா ஆரம்ப காலங்கள்ல உடல் பருமனாகவும், முடி கொட்டுதலாகவும், முகம் சுருக்கமாகவும், குழந்தைங்க லேடிஸ்க்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராகவும், ஆணுக்கு தொப்பையாகவும், பெண்ணுக்கு தொடையாகவும் வறுமை ஒழிய, அந்த காலங்கள்ல அவங்களுக்கு செக் பண்ணீங்கன்னா சர்க்கரை வெகு நேரங்கள்ல ரொம்ப லோ சுகர் தான் வருங்க. வெறும் வயிற்று சுகர் 95ன்னு வருங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் செக் பண்ணீங்கன்னா 90, 70ன்னு வரும். இன்ஃபேக்ட் லோ சுகர் வரும் 11:30 மணிக்கு. வெயிட் போடுமே ஒழிய லோ சுகர் வரும். அதனால தப்பான புரிதல்ல மாவுச்சத்தை இன்னும் அதிகமா சாப்பிடுவோம். ஏன்னா 2 இட்லி சாப்பிடுறது 3 இட்லி சாப்பிடுவோம். அப்ப டிஃபென்சிவ் ஈட்டிங்னு பேருங்க. பிகாஸ் ஆஃப் த ரியாக்டிவ் ஹைப்போ. நம்ம மாவுச்சத்தை அதிகமா சாப்பிட வேகமா இன்சுலின் தூண்டும் போது வேகமா சக்கரை குறைஞ்சிரும். அதுக்கு பேர் சோ டிஃபென்சிவ் ஈட்டிங். மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு இட்லியோ, அரை தோசையோ, ஒரு சப்பாத்தியோ, அரை கட் பொங்கலோ அதிகப்படுத்துவோம். அது பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தும். அதனாலதான் ஆரம்ப காலங்களிலேயே சோற ஸ்பூன்ல போடுங்க, காய கரண்டியில போடுங்க, அன்ன வெட்டி அன்ன குத்தி அண்ணாண்டா போடுங்கன்னு சொல்லுங்க. சுகர் பேஷண்ட் எத்தனை முட்டை சாப்பிடலாம்னு கேட்டாரு. வேற நீங்க அதான் சொல்லுங்க, நம்மளோட எரிபொருள் தேவையின் அடக்கத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா டெய்லி எக்ஸசைஸ், ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்றோம் அப்படின்னா, ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணும் போதுங்க இந்த பூமியின் புவியீர்ப்புக்கு எதிர்மறையான எக்ஸசைஸ் சொல்லுவோம். பூமியின் புவியீர்ப்பு சக்தி 9.8 மீட்டர் per செகண்டுங்க. அதை தாண்டி இப்ப நம்ம இப்படி கை தூக்குறோம் வைங்க, பூமியின் புவியீர்ப்பு சக்தி நம்ம கையை கீழே இழுக்குது. நம்ம இதை பூமியின் புவியீர்ப்பு சக்திக்கு எதிர்மறையா பண்றோம் அப்படின்னா, இந்த பூமியின் புவியீர்ப்பு சக்திக்கு எதிர்மறையா எந்தெந்த சதைகளுக்கெல்லாம் நம்ம வேலை கொடுக்கிறோமோ அப்ப நம்ம இந்த அசைவ புரதமான இந்த லூசின் நம்ம சதைகள் உடைந்து சரி செய்யப்படும் பொழுது, ரிப்பேர் மெக்கானிசம் ஆஸ் பார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த லூசின் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா ஆகிடுது. அப்ப டெய்லி வந்து நீங்க 2 முட்டை கூட சாப்பிடலாம். ஆனா நீங்க எக்ஸசைஸ்ங்கிறது வெறும் வாக்கிங், நடைப்பயிற்சி மட்டுமே என் உடற்பயிற்சி என்று நம்பி அந்த பயிற்சியை, உடற்பயிற்சியில் நடைப்பயிற்சியை மட்டுமே மேற்கொண்டால் உங்களுக்கு வெறும் புரதம் மட்டும் சாப்பிடுவதனால் சதைகள் வராது என்பதே நிதர்சனமான உண்மை. அதனால எந்த புரதமா இருந்தாலும் முட்டை உட்பட நீங்க எரிபொருள் தேவை ஒரு பேலன்ஸ் 2000-2200 கேலரி தான் உங்களுடைய தேவைக்கேற்ப மாறும். 1800 கிலோ கேலரி கூட சொல்லலாம். சிலருக்கு 2000, சிலருக்கு 2200 கூட தேவைப்படும்.
இதன் எரிபொருள் தேவைக்குள் உங்களுடைய புரத தேவை என்பதுங்க உங்க ஐடியல் பாடி வெயிட்டை கால்குலேட் பண்ணுங்க. உங்களுடைய உயரம் என்ன அப்படின்னு பாருங்க. 170 சென்டிமீட்டரா? அந்த 170 இருந்து 100 கழியுங்கள். 170 100 கழித்தால் 70. 70 இன்டு 0.9. ஸோ 9 சார் என்ன வருங்க, ஒரு 63 கிராம் தான் சாப்பிடணும் 170 சென்டிமீட்டர் உள்ள ஒரு நபர். எல்லாரும் உங்களுடைய வெயிட்டுக்கு 1 கிராம் பர் கிலோகிராம் பாடி வெயிட் ஆஃப் புரோட்டீன் சொல்லுவாங்க. அது தவறான செய்திங்க. உங்களுடைய உசித்தமான உடல் பருமனுக்கே அந்த பதில். உங்க உசித்தமான உடல் பருமன் ஐடியல் பாடி வெயிட்டை கால்குலேட் பண்ணணும்னா உங்களுடைய உயரம் சென்டிமீட்டரில் 100 கழித்து 0.9 பெருக்குனீங்க அப்படின்னா வர கிராம் தான் உங்களுக்கு தேவையான புரதம். அந்த புரதத்தை நீங்க எப்படி வேணா எடுங்க. முடிந்த வரையில் அசைவ புரதம், முட்டையாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், பிரானா இருக்கட்டும், சாய்பீனா இருக்கட்டும், எந்த அசைவ புரதமாக இருந்தாலும் 20%, சைவ புரதம் ஒரு 80% இருக்கணுங்க. நம்ம ஜப்பான்காரன் எப்படி சாப்பிடுறாங்க? ஜப்பான்காரன் எந்நேரமும் நான்வெஜ் தான் சாப்பிடறான்னு சொல்லுவாங்க. உலகத்துல நீண்ட நெடுநாள் வாழற எந்த ப்ளூ ஜோனை வேணா பாருங்க. ஒக்கினாவா ஜப்பான் ஆகட்டும், ஐகாரியா கிரீஸ் ஆகட்டும், சார்டீனியா இட்டாலி ஆகட்டும், லோமா லிண்டா கலிபோர்னியாவாகட்டும், நிக்கோயா காஸ்டாரிக்காவாகட்டும், இது எல்லாமே ப்ளூ ஜோன்ஸ்னு சொல்றாங்க. என்ன, டான் பியூட்டரோட ஃபேமஸ் வேர்டு. இந்த ப்ளூ ஜோன்ஸ் எல்லாத்துலயுமே அசைவ புரதம் சாப்பிடுறாங்க. ஆனா அசைவ புரதம் சாப்பிடும்போது சைவ புரதம் நிறைய வச்சு சாப்பிடுறாங்க. அது நம்ம ஊர்ல அந்த பழக்கம் இல்லை என்பதனால் அவங்களோட அசைவ புரதம் அவங்களும் சாப்பிடுறாங்கன்னா அதனால்தான் அவங்களை நீங்க பாருங்க, யாருக்குமே ரொம்ப வேகமா வயசாயிருக்கு, ரொம்ப வேகமா தோல் சுருங்கி இருக்காது. பெரிய பெரிய இந்த ராஜா, ஜப்பான் ராஜா பாருங்க, 90 வயசு நெருங்க போகுது, முடியே கொட்டியிருக்காது. ஏன்னா அதுவும் ஒரு கூறு. அதனாலதான் தூரத்துல இருந்தே பார்த்தாலே தோல் கருப்பாகும், முகத்துல கருப்படிச்சாம இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன சட்டில் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிசன். தூரத்துல இருந்து பார்த்தாலே சொல்லிடலாம். இது நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும், நீங்க ஒரு சினிமா தேட்டருக்கு போனா கூட இப்பெல்லாம் சின்ன சின்ன வயசு பசங்களுக்கே 20-25 வயசு தான் இருக்கும். அது அந்த ஃப்ரேம்லயே நீங்க தெளிவாக சொல்லலாம். பாதி ஆம்பளை பசங்களுக்கு எல்லாம் பட்டக்ஸ் இறங்கி பெல்ட் கீழே இறங்கிடும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க. ஆனா பொம்பளை பசங்களுக்கு தான் பட் பெருசாகும், ஆம்பளை பசங்களுக்கு சின்னதாயிடும். அதனால தொப்பை முன்னாடி உழ பின்னாடி இடுப்பு சுருங்கிக்கிட்டே போயிடும். இதெல்லாம் சட்டில் சயின்ஸ். இதெல்லாம் புரிந்து டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு முட்டையோ 2 முட்டையோ உடற்பயிற்சி, பூமியின் எதிர்மறையான உடற்பயிற்சி செய்யும் பட்சத்துல 2 முட்டை வரைக்கும் சாப்பிடலாம், உங்களுடைய மருத்துவரின் கலந்த ஆலோசனைக்கு ஏற்ப. 40 வயசை தாண்டினதுக்கு அப்புறம் எனக்கு புரதம் சாப்பிடணும், மசில் வேணும் அப்படின்னா அப்பயும் சைவ புரதம் தான் பிரதானமாக இருக்கணும். ஒரு 70-80% சைவ புரதம், அந்த 20-25-30% அசைவ புரதத்துல உங்களோட முட்டையும் இருக்கலாம், உங்களோட பிரானும் இருக்கலாம், தயிரும் இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம் கூட. ஏன்னா மீனா இருக்கலாம், இதெல்லாம் எதுவா வேணா இருக்கலாம். பட் இந்த பேலன்ஸை வச்சு சாப்பிடும் பொழுதுதான் நமக்கு டைப் 2 டயபெட்டிஸ்க்கு கட்டாயம் நல்லதுங்க. இன்ஃபேக்ட் எந்த வேதியியல் வியாதிக்குமே இந்த செய்திகள் என்பது கட்டாயமாக பொருந்தும் தான் நான் நினைக்கிறேன். இப்ப சார் எவ்வளவு எரிபொருள் கேலரிஸ் பேர்ன் ஆனா எக்ஸசைஸ்ல நம்ம எவ்வளவு முட்டை சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டாருங்க. இந்த கேலரி பேர்னுங்கிறதே ஒரு மித்துங்க. இந்த கேலரி பேர்னுங்கிறதே வில்பர் அட்வாட்டர்னு ஒருத்தர் 1900 1904 1902 தெரியலங்க, அந்த வருஷம் தான் அவர் இந்த எரிபொருளுக்கு இந்த பெருஞ்சத்துக்கு இந்த எரிபொருள் அடர்த்தி இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? மாவு சத்தான கார்போஹைட்ரேட்டுக்கு 1 கிராமுக்கு 4 கிலோ கேலரி, புரதச்சத்துக்கான 1 கிராமுக்கு 4 கிலோ கேலரி, கொழுப்பு சத்துக்கு 1 கிராமுக்கு 9 கிலோ கேலரி அப்படின்னு ஒரு வரமுறை சொல்றாரு. அதுக்கெல்லாம் சில கால்குலேஷன் தான் சொல்றாரு. இது early 20th செஞ்சுரிங்க. இந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லாடல்ல, மருத்துவ சொல்லாடலையும் சொல்லி பொது வழி சொல்லாடல்களையும் இந்த கேலரிஸை தவிர வேற ஒரு பெட்டர் வே நமக்கு சொல்றதுக்கு உணவை பத்தி இல்லை என்பதனாலேயே இன்னும் கேலரிங்கிற ஒரு வார்த்தையை தான் எரிபொருள் அடர்த்திக்கு நாங்க மருத்துவ உலகத்துல இதை பயன்படுத்துறோங்க. ஆனா அது எல்லாமே கேலரின்னு சொன்னாலும் எக்ஸசைஸ்க்கு கேலரி பேர்ன்னு வரும்போது அது பொருந்தாதுங்கிறதாங்க அறிவியல். அப்படின்னா என்ன? இப்ப நீங்க ஜிம்ல நடக்கிறீங்க, 100 கிலோ கேலரி பேர்ன்னு வருங்க. இல்லைன்னா ஒரு நிறைய இந்த மீட்டர்லாம் இருக்கு பாருங்க, வாட்ச் எல்லாம் நிறைய எல்லா பேரும் இந்த டிஜிட்டல் வாட்ச் எல்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா?
இந்த வாட்ச் எல்லாம் கட்டும் போது எல்லாருக்குமே என்ன தோணும்னா அதுல வர எரிபொருள் தான் வந்து நமக்கு எரிபொருள் செலவாயிடுச்சு அப்படின்லாம் தோணுங்க. ஆனா வந்து இது வந்து என்னன்னா எல்லாருக்குமே எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் எரிபொருள் வந்துங்க பெரிய அளவுக்கு வித்தியாசப்படாதுங்க. அதாவது எப்படி சொல்றோம் அப்படின்னா, யூ கான்ட் அவுட் ரன் அ பேட் டயட்டுங்க ஆர் அவுட் எக்ஸசைஸ் அ பேட் டயட். நீங்க எவ்வளவு பெரிய எக்ஸசைஸ் பண்றவராக இருந்தாலும் டயட் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க, என்ன எக்ஸசைஸ்ங்கிறது முக்கியம் இல்லை. இதுக்கு வந்துங்க 2012-13 தெரியலங்க, ஹெர்மன் பான்சர்னு ஒருத்தருங்க, அவரும் அவரோட ஃப்ரெண்டும் டான்சேனியால ஹாட்ஸாஸ்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குங்க, மலைவாழ் மக்கள். இவங்கெல்லாம் வந்து இன்னும் வந்து இந்த மலைவாழ் மக்களோட போய் ஒரு 2-3 வருஷம் இருந்து அவங்களுடைய உணவு உட்கொள்ளுதல் பழக்க வழக்கம், இவங்க வந்து எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி தூங்குறாங்க, இதையெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் பயோ எனர்ஜெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ணாருங்க ஹெர்மன் பான்சர். இவர் வந்து ஒரு மருத்துவ வல்லுநர், ஒரு உதவி பெரிய பேராசிரியர், பெரிய மருத்துவ பல்கலைக்கழகத்துல. இவர் பண்ணது இந்த ஹியூமன் பயோ எனர்ஜெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ல என்ன சொன்னாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஹாட்ஸாஸ் வந்துங்க ஒரு ஆண் வந்து சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு எப்படியும் வந்துங்க ஒரு 4-6 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிறார். பெண்மணிகள் வந்து 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிறாங்க. அதாவது பெண்களை விட ஆண்கள் அதிகமாகவே நடக்கிறாங்க. பெண்களும் கிட்டத்தட்ட அவ்வளவு நடக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவர் டாக்குமெண்ட் பண்றாரு. எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன வேலைகள்லாம் செய்யறாங்க, இதுக்கெல்லாம் என்னென்ன எரிபொருள் செலவினம் ஆகுது, என்ன கிழங்க நோண்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது, ஒரு ஆடை போய் ஒரு மான துரத்தி பிடிக்கிறதுல எவ்வளவு செலவாகுது, மரம் ஏறி தேன் எடுக்கிறதுல எவ்வளவு செலவாகுது, தூக்கத்துக்கு எவ்வளவு செலவாகுது, இந்த மாதிரி பல விஷயங்களை 3 வருடம் அந்த ஹாட்ஸாஸோட இருந்து ஒரு ஸ்டடி பண்ணாருங்க. அதுதான் மோஸ்ட் செமினல் ஸ்டடி இன் ஹியூமன் மெட்டபாலிசம், ஹியூமன் பயோ எனர்ஜெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்னு பேருங்க. இதுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த டியூட்ரியம்னு சொல்ற ஒரு தண்ணியை கொடுத்து ஸ்டடி பண்ணாங்க. மோஸ்ட் டீடைல்டு ஸ்டடி இன் ஹியூமன் மெட்டபாலிசம் இந்திய தேதி வரைக்கும் ஹெர்மன் பான்சரோட தான். அவரு ஒரு அருமையான புக்கும் எழுதியிருக்காருங்க, பர்ன்னு. இந்த ஹெர்மன் பான்சர் என்ன சொல்ல வந்தாருன்னா, என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு ஸ்டன்னிங் ஃபைண்டிங் இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து கடந்த 10 வருஷத்துல வந்ததுங்க. அதாவது ஒரு சராசரி அமெரிக்கன் வந்துங்க ரொம்ப கம்மி தான் எக்ஸசைஸ் பண்றான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாட்ஸா கம்யூனிட்டி மலைவாழ் மக்கள் வந்துங்க அவங்களோட வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்துருவாங்கன்னு சொல்றாரு ஒரு ஆண். ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் வரைக்கும், 70,000 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட பூமியை ஒரு தடவை 1.25 தடவை சுத்தி வந்துடலாங்க அவங்க வாழ்நாள்ல. அவ்வளவு நடக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு சராசரியான ஒரு அமெரிக்கன் வந்து ரொம்ப பெருசா நடக்காத ஒரு அமெரிக்கனுக்கும் பெரிய எரிபொருள் செலவுல வித்தியாசம் இல்லை என்பதை கண்டுபிடிச்சார். 2012-13 டைம் நினைக்கிறேங்க. ஏன்னா இது வந்துங்க உலகத்தை பெரட்டி போட்ட ஒரு செய்தி. இதே ஸ்டடிய அதுக்கப்புறம் வந்து கொரில்லா பயோ எனர்ஜெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ணாருங்க சவுத் ஆப்பிரிக்கால போய். இதுல கண்டுபிடிப்பு என்ன சொல்ல வந்ததுன்னா, எவ்வளவுதான் நீங்க எக்ஸசைஸை கூட்டினாலும் குறைத்தாலும், உடல் வேலையை கூட்டினாலும் சரி குறைத்தாலும் சரி, அதற்கு ஏற்ப உடம்பின் எரிபொருள் செலவு கூடிக்கொள்ளும், இல்லை என்றால் குறைந்து கொள்ளும். So the balance will always be maintained. என்னங்க, இது வந்து கடந்த 10 வருஷத்துல வந்த ஒரு முக்கியமான மருத்துவ செய்திங்க. இது வந்து பான்சர் சொன்னதுங்க, ஹெர்மன் பான்சர். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சோ நீங்க எவ்வளவுதான் எக்ஸசைஸ் பண்ணாலும், எக்ஸசைஸ் பண்றதுங்கிறது வெறும் முக்கியங்க. நடைப்பயிற்சி என்பது உங்களுக்கு வந்து மூளைக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லதுங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி உடற்பயிற்சி என்பது உங்கள் சதைகளுக்கு, பூமியின் புவியீர்ப்புக்கு எதிர்மறையான எக்ஸசைஸ் ஆன ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்கோ, ஜாகிங்கோ, ரன்னிங்கோ, சைக்கிளிங்கோ இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு சதைகளுக்கு நல்லது என்பதிலையும் மாற்று கருத்து. ஆனா எவ்வளவுதான் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்தாலும் நம்மளுடைய எரிபொருள் தேவை நம்மளுடைய இந்த செலவிற்கு ஏற்ப அப்படியே மாறிக்கொள்ளும். இதுதான் பயாலஜிங்க. இந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்துல இந்த பேலன்ஸ் தான் இன்னும் யாராலையும் ஓவர் கம் பண்ண முடியலங்க. அதனாலதான் வந்துங்க வெறும் டயட்ல எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணி நீங்க வந்து உடல் பருமனை குறைப்பதோ உடம்பை ஃபிட்டாக வைத்துக் கொள்வது என்பதோ இயலாத காரியம் இந்த உலகத்தின் உணவு சூழல்ங்க. அதனால்தான் நீங்க பாருங்க,
உலகத்தின் பெரும் உடற்பயிற்சியான ஓடுறது, ஸ்விம்மிங், இது ரெண்டு தாங்க எல்லாருமே, ஸ்விம்மிங் அண்ட் ரன்னிங், ரைட்டுங்களா? இப்ப வந்து இந்த ரெண்டுத்திலயுமான ஒலிம்பிக் ஆத்லீட் பாருங்க, உசேன் போல்ட் எடுங்க ரன்னிங்க்கு, மைக்கேல் பெல்ப்ஸ் எடுங்க. இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே கிட்டத்தட்ட ஒரு 35 கோல்டு மெடல் இருக்குங்க ஒலிம்பிக்ஸ்ல. உசேன் போல்ட் 9, இவன்ட்ட 25 26 தெரியல. இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனது ரொம்ப சின்ன வயசுல தானங்க. விளையாட்டு உச்சத்துல இருந்தா 25-30 வயசுல ரிட்டையர் ஆயிடலாம். ஆனா இவங்களெல்லாம் எப்பயுமே பாருங்க, அதுக்குள்ளேயே ரிட்டையர் 5 வருஷம் தான் இருக்கும், ஏர்லி 30s இருப்பாங்க. எல்லாருமே எடை போடுவாங்க. இல்ல உலகத்தின் பெரும் 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்பாலர் ஃபிட்டா இருப்பாங்க. ரொனால்டோ நசாரியோன்னு ஒருத்தன் இருப்பாங்க, பெரிய ஆட்டக்காரன் பிரேசில்ல. என்னங்க 2002 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தது அவன் தான் பிரேசிலுக்கு. அவனையும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு புதுசா இருப்பான். மேரடோனா எடுத்துக்கோங்க, உலகத்தின் மிகப்பெரிய ஃபுட்பாலர். அதாவது உடற்பயிற்சி என்பது எவ்வளவாக இருந்தாலுமே உங்களுடைய டயட் மாறும் பொழுது இது எல்லாமே அடிபட்டுடுங்கிறது தான் இதுல சொல்ல வர செய்தி. அதனால இந்த எக்ஸசைஸ்ல வர நம்பர்ஸை மட்டுமே நம்பி ஏமாந்துடாதீங்க. பிகாஸ் யூ கேன் நெவர் அவுட் ரன் அ பேட் டயட்.